வெல்கம் டு முஜிதா ஸ்விங் சேனல். இப்போ நம்ம என்ன போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கர் பவர் மிஷின். அதாவது இது இண்டஸ்ட்ரியல் மிஷின். இந்த மிஷினில் வந்து எப்படின்னாக்கி நம்ம ஹெவியாக தைக்கிறது, அதிகமான துணிகளை தைக்கிறதுக்கு, நம்ம வீட்டு தேவைக்கு இல்லாமல் வெளியில் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கூடிய மிஷின் தான் இந்த மாடலுடைய மிஷின். இதில் சிங்கரில் நமக்கு ஒரு 3 வகையான மாடல் இருக்குது. ஒன்று 9900, இன்னொன்று 9900SS, இன்னொன்று 9900Y. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 9900Y அப்படிங்கிற மாடலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது என்னென்னா முழுக்க எலக்ட்ரானிக்ஸ், அதாவது உள்ள எலக்ட்ரானிக்ஸ் போர்டில் வரக்கூடிய மிஷின். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா சிங்கரில் இப்போ அப்டேட் பண்ணி எல்லாமே எல்லா இதுலேயுமே இல்லாமல் மற்ற மாடல்கள் காட்டிலும் இந்த மாடலில் கொஞ்சம் அப்டேட் பண்ணி எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வச்சுருக்குறாங்க. இதில் நம்ம இப்போ என்னங்கிறத பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 4000 ஸ்பீடு, நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி 4000 ஸ்பீடு இருக்கும். நம்ம 2000, 1500, 1800 நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடோடைய, அதாவது தேவைக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு நம்ம கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்களா, நம்ம அம்புக்குறி மாதிரி 2 இடம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்பீடு வந்து 4000 வரைக்கும் நம்ம கூட்டிக்கலாம். எக்ஸாம்பிள் 2000 இருந்தால் 2100, 2200 அப்படி ஒன்று ப்ரெஸ் பண்ண கூட்டிகிட்டே இருக்கும். தேவைன்னா குறைக்கிறதுனா இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே குறைஞ்சிக்கிட்டே வரும். இது ஸ்பீடை கூட்டுறதுக்கு குறைக்கிறதுக்கு. இன்னொரு படம் பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா பக்கத்தில், இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீடிலோட அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கு. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த சைடில் நீடிலோட படம் கொடுத்துருப்பாங்க, அது கீழே வரும். இன்னொரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீடிலோட படம் இந்த சைடில் மேலே வரும். அப்போது மேலே இருந்துச்சுன்னா மேலே இருக்கும், கீழே இருந்தால் கீழே இருக்கும். இது ரெண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் செட்டிங். நம்ம எவ்வளோ ஸ்பீடு வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரியான ப்ரோக்ராம் செட்டிங் வச்சுட்டு நம்ம வச்சு விட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பீடு வந்து என்ன பண்ணால் அப்படியே நிற்கும். வேறு சின்ன பிள்ளைகள் எதுவும் ப்ரெஸ் பண்ணால் கூட கூட்டவோ குறைக்கவோ பண்ணால் கூட அது கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது. நமக்கு தேவையான ஸ்பீடு இதை வச்சுக்கலாம். இதை என்னென்னு பார்த்தீங்கன்னா நீடிலோட அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கு இப்போ ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊசி என்ன பண்ணால் உள்ளே போகும். இன்னொரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஊசி வெளியில் வரும். இது உள்ளே ஒரு பட்டன் இருக்கும், இது லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சு உள்ளே இருக்கும். சரிங்களா, இது எல்லாமே இந்த ஸ்பெசிலிட்டிலாம் இந்த மிஷினில் இருக்குது. ரெண்டாவது இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னா ஆயில் லூப்ரிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கும். கீழே பார்த்தீங்கன்னா பம்ப் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி பம்பு மாதிரி இருக்கும். இந்த பம்பு என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அந்த மிஷினுக்கு தேவையான ஆயிலை வந்து அதுவே சர்க்குலேஷன் பண்ணிக்கும். ஃபுல் பாடிக்குமே என்ன பண்ணுன்னா ஆயிலை சர்க்குலேஷன் பண்ணி கொண்டு போய்க்கும். சரிங்களா, இப்போது இந்த மிஷினில் எப்படி நூல் போடுறதுங்கிற மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு த்ரெட் ஸ்டாண்டு இந்த சைடில் இருக்கும், இந்த இடத்துல வரும். நம்ம ஆக்சுவலாக மிஷின் மட்டும்தான் வச்சுருக்கோம், ஸ்டாண்டில் போடல. ஸ்டாண்டில் போடலாம் த்ரெட் ஸ்டாண்ட் சைடில் வரும். ஸோ இந்த இடத்துல போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த 3 தொலை கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த தொலையில் போட்டுட்டு அடுத்து அங்கேருந்து 3வது தொலை, இங்கேருந்து 1, அங்கேருந்து 3வது தொலை போட்டுட்டு அடுத்து இங்கே ஒரு 2 தொலை கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே போட்டுக்கோங்க, கீழே போட்டுட்டு அடுத்து அங்கேருந்து கீழேருந்து மேலே போட்டுக்கோங்க. சரிங்களா, மேலே போட்டுட்டிங்கன்னா அப்படியே வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வாட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்க் மாதிரி இருக்கு இல்லையா, கம்பல்சரி இந்த டிஸ்க்குள்ளே நல்லா விழுகணும். நூல் உள்ளே விழுந்து நூல் இந்த டிஸ்க் வழியாகவே வந்து அப்படி இந்த ஸ்ப்ரிங்குக்கு சைடில் கூட எடுத்திங்கன்னா ஸ்ப்ரிங்குக்கு உள்ளே வந்துடும். நூல் வந்துடுச்சு பார்த்தீங்களா, ஸ்ப்ரிங்குக்கு உள்ளே வரணும். ஸ்ப்ரிங்கோட கீழே இழுத்து தான் நீங்கள் இந்த கம்பியில் போடணும். இது மஸ்ட்டு. சரிங்களா, மறந்துடக்கூடாது. ஸ்ப்ரிங்குக்குள்ளே போட்டு இந்த வாசலுக்குள்ளே போட்டு இப்படி வந்து ஸ்ப்ரிங்குக்குள்ளே வந்து ஸ்ப்ரிங்கோட கீழே இழுத்து தான் இதில் போடணும். போட்டுட்டு இதில் நீங்கள் போடணும், இந்த குக்கியில் போடணுங்கிற தேவை கிடையாது. நம்ம அப்படியே மேலே எடுத்து இந்த டிடி லிவர்னு சொல்லுவாங்க இதை, அந்த லிவரில் நம்ம என்ன பண்ணுற போகிறோம்னா உள்ளே போட போகிறோம். உள் பக்கமாக இருந்து வெளிப்பக்கமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறம் நேரத்தில் வந்து இந்த சைடில் இந்த மறுக்கில் அந்த குக்கியில் போட்டு அதுக்கப்புறம் இந்த கீழே ஒரு ஸ்டாப்பர் இருக்கும், அது குக்கிலையும் போட்டு டைரெக்டாக ஊசியை சைடில் இருந்து, அதாவது உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடாக உள் பக்கமாக கொடுக்குற மாதிரி ஊசி இருக்கும், அப்படியே பொறுத்து எடுத்துகிட்டு பாபிகேஷன் எடுத்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இதுதான் நம்ம பவர் மிஷினில் நூல் போடுற மெத்தட் இது தான். சரிங்களா, இங்கே த்ரெட் ஸ்டாண்டு வந்துச்சுன்னா த்ரெட் ஸ்டாண்டில் மட்டும் ஒரு கொக்கி மாதிரி இருக்கும், அதை மட்டும் போட்டு இங்கே கொண்டு வந்து நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா, இதை பற்றின வீடியோக்கள் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இன்னும் மேலும் வீடியோக்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.